World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய வகுப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை நடத்தக்கூடிய வகுப்பை நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு 30ஆம் தேதி வகுப்பு நடத்த போகிறோம். திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். என்ன தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோன்னா, பணபர ஸ்தானங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோம். ஸோ அந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பணபர ஸ்தானங்கள் அப்படின்னா பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்னு அர்த்தம். பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அல்லது பண வரவை கொடுக்கும் பாவங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லக்கூடியது, ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுப்போம். அந்த வகையில் இந்த பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரவை கொடுக்கும் பாவங்கள் என்னென்னா, 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம். இந்த 4 பாவங்களுமே பணவரவை கொடுக்கக்கூடிய பாவங்கள். ஆனால் ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு விதமான பணவரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இது ராசியோடு ஒப்பிட்டு பாருங்கள். காலபுருஷ தத்துவத்தில் 2ங்கிறது ரிஷபம், 5ங்கிறது சிம்மம், 8ங்கிறது விருச்சகம், 11 அப்படிங்கிறது கும்பம். அப்போ இந்த பணபர ஸ்தானங்கள் காலபுருஷ தத்துவப்படி எடுத்தால் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பராசியை குறிக்குது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த 4 பாவங்களும் பணவரவை கொடுக்கக்கூடிய பாவங்கள்னு அர்த்தம். இந்த 4 ராசிகளும் பணவரவை கொடுக்கக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி அமைந்த ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை ஏன் சார் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு விதமான விதத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ 2ஆம் பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் நமக்கு வரக்கூடிய நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம். நிரந்தர வருமானத்தை சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். அடுத்தது இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு அர்த்தம். பூர்வ புண்ணியத்தில் நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கஷ்டமே படாமல் சொகுசாக வரக்கூடிய வருமானம் தான் 5ஆம் பாவம். அதாவது இப்போ ரொம்ப போய் ஒரு விவசாயி மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிரைவர் மாதிரி கண்ணு முழித்து வண்டி ஓட்டி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மூளையை பயன்படுத்தி, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நுண்ணறிவை பயன்படுத்தி உழைக்காமல் நமக்கு ஜஸ்ட்டு ஒரு லைக் தட் திங்க் பண்ணுறது மூலியமாக, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது மூலியமாக வரக்கூடிய வருமானம். ஸோ அப்போ ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா வரக்கூடிய வருமானம்னா 5ஆம் பாவம், சிம்மம் அப்படிங்கிற தொடர்பு. அதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய வருமானம் கூட சொல்லலாம். அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் வருமானத்தை குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், பரம்பரை சொத்துக்கள், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி லாங் டேர்மாக ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அதன் மூலிமா வரக்கூடிய பணம், அப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கக்கூடியது 8ஆம் பாவம். திடீர்னு உழைக்காத வருமானமும் 8ஆம் பாவத்தில் தான் வரும். அதுமாதிரி வாடகை வருமானம் வருது, லாட்ரியில் பணம் வருது, இன்சூரன்ஸ் போட்டு வச்சு நீங்கள் டியூ கட்டிகிட்டே வந்திருப்பீங்க, அது பல்காக ஒரு 50 லட்சம் வருது, இல்லை இன்னொருத்தவங்களோட பினாமி பணம் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் 8ஆம் இடத்தில் வரக்கூடியது. அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது எந்த ஒரு காரியத்திலிருந்தும் நமக்கு வரக்கூடிய பணம் நமக்கு லாபமாக வரக்கூடியது. அதாவது நிரந்தர லாபம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பணத்தை சேமித்து வைப்பது, பணம் சேமிப்பு, இது எல்லாமே 11ஆம் பாவத்தில் வரக்கூடியது. அப்போ ஒரு பணபரம் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில்
எப்படிப்பட்ட தன்மையில் இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ காமனாக பணபரஸ்தானம்னா 2, 5, 8, 11ன்னு சொல்கிறோம். பட் அந்த 2, 5, 8, 11 வித்தியாசம் ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி வித்தியாசப்படுதுங்கிறது இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும். நிரந்தர வருமானம்னா எந்த விஷயத்தின் மூலிமா நிரந்தர வருமானம் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா வருமானம் வருதுன்னா அப்போ ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா எந்த துறையில் வருமானம் பண்ணலாம். திடீர் வருமானம் வருதுன்னா திடீர் வருமானம் எந்த துறையின் மூலமாக வரும், நமக்கு எந்த துறையின் மூலமாக லாபம் கிடைக்கும், நிரந்தர சேமிப்பு கிடைக்குங்கிறதெல்லாம் வகுப்பில் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்னா, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2, 5, 8 இந்த அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறுவது. ஆட்சி உச்சம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம், 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம், 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம், 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தே தீரும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது இந்த பாவத்தில் 2, 5, 8, 11ஆம் பாவங்களில் கிரகம் நிற்பது. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, 2ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, 5ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, 8ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, 11ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும்னு சொல்லலாம். ஒருவேளை அங்கே கிரகம் இல்லைன்னா அந்த இடத்த ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கணும். அப்படி ஏதாவது கிரகம் பார்த்தாலும் அவர்களுக்கு வருமானம் வரும்னு சொல்லலாம். இப்படி எடுத்தோடனே ரொம்ப எளிமையான முறையில் இதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய பணபரஸ்தானங்களான ரிஷபராசி, சிம்ம ராசி, அதுக்கப்புறம் விருச்சக ராசி, அதுக்கப்புறம் கும்பராசி. ஸோ இந்த ராசிகளில் கிரகம் இருந்தாலும் ஒருவேளை உங்கள் லக்னத்திற்கு ரிஷபம் 4ஆம் இடமாக கூட வரலாம், சிம்மம் வந்து 7ஆம் இடமாக கூட வரலாம். பட் எப்படி வந்தாலும் காலபுருஷ தத்துவப்படி ரிஷபத்தில் கிரகம் இருக்குது, சிம்மத்தில் கிரகம் இருக்குது, விருச்சகத்தில் கிரகம் இருக்குது, கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் அல்லது இந்த ராசிகளை ஏதாவது கிரகம் பார்த்தாலும் அவர்களுக்கும் எப்போதும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இயற்கையாகவே பணபரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்படி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்தானங்களில் கிரகம் இருந்தால் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி பீரியடில் பணம் வரும்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது, பணம் கிடைக்கிற பிராப்தம் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். பட் இது எப்போ கிடைக்கும்னா அந்த கிரகங்கள் எப்போது தசாபுக்திக்கு வருதோ அப்போ கிடைக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோச்சார கிரகங்கள், கோச்சார குரு, கோச்சார சனி, கோச்சார ராகு, இந்த கிரகங்கள்லாம் இந்த பணபரஸ்தானங்களில் பயிற்சி ஆகும்போது அந்த ஜாதகருக்கு பணம் கிடைக்கும். நேச்சுரலாகவே ரிஷபத்தில் ஒரு கிரகம் போகுது, சிம்மத்தில் ஒரு கிரகம் போகுது, விருச்சகத்தில் கிரகம் போகுது, கும்பத்தில் கிரகம் போகுதுனாலே உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் இது என்ன லக்னமோ லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வேலை செய்யும். ஆனால் கேது டிரான்சிட் ஆகும்போது உலகளாவிய அளவில் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களை கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதக ரீதியாகவும் அது தனிப்பட்ட பலன்களை கொடுக்கும். இப்போ பாருங்கள், கேது எங்கே போயிட்டுருக்கு? சிம்மத்தில் போயிட்டுருக்கு. உலகளாவிய அளவில் பொருளாதார தடை ஏற்படும். கும்பத்தில் ராகு போகுது, ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிவிடும். இருந்தாலும் அந்த கேது சிம்மத்தில் இருக்கிற வரைக்கும் அங்கே பொருளாதார சிக்கல்களை உண்டு பண்ணும். ஓவராலாகவே எல்லா தொழில்கள்லையுமே சில சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பணபரஸ்தானங்கள் எப்படிலாம் வேலை செய்யுங்கிறத ஷார்ட்கட்டாக இப்படி தெரிஞ்சுக்கலாம். அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேஷத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும், மேஷம் முதல் மீன லக்னம் வரை
இந்த 12 லக்னத்திற்கும் அது எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம வகுப்பில் முழுமையாக அந்த 12 லக்னத்துக்கும் படிக்க போகிறோம். அதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும், எப்படிப்பட்ட தாந்திரிக பரிகாரம் பண்ணணும், தான தர்மம் எப்படி பண்ணணும், அதுக்கு கோயில் பரிகாரம் என்ன மாதிரி இருக்குது, பணபர ஸ்தானங்களை இயக்கிறதுக்குனே சில கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அந்த ஸ்தானங்களை இயக்கிறதுக்கு எப்படிப்பட்ட கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். இன்னும் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த பணபர ஸ்தானங்கள் வலிமையாக ஒரு மனிதனுக்கு இயங்கணும்னா அதுக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும், அது என்ன மாதிரி காலகட்டத்தில் அது பலன் கொடுக்கும், அதுக்கு எப்படி பரிகாரம் நம்ம எடுக்கணும், இப்படி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷம் முதல் மீன லக்னம் வரை எல்லாருக்குமே அந்த பணபர ஸ்தானங்கள் வித்தியாசப்படும். அது எப்படி இயக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கான பரிகாரங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து 1300 ரூபாய். ஸோ அதில் பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டண சலுகை உண்டு. இந்த வகுப்பு எப்போதுமே 4வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இந்த தடவை வந்து 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஈவினிங் நடக்குது. ஸோ இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. இந்த யாரெல்லாம் இந்த வகுப்பில் படிக்கணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், பண கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் உள்ளவர்கள்லாம் இந்த வகுப்பின் மூலமாக உங்களுடைய பணபர ஸ்தானத்தை எப்படி மிக வலிமையாக இயக்குவது அப்படிங்கிறத பரிகாரத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.